நீங்கள் ஒரு 6000 ரூபாய்க்கு பொருள் வாங்க வந்திருந்தீங்கன்னா நான் 6 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களோட யோசனை எனக்கு அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? கார் வாஷர் வாங்குறதுக்காண்டி வந்தேன். அருமையான கண்டென்ட் கொடுத்தோங்கிற திருப்தியில் உங்ககிட்ட இந்த ப்ரெஷர் மிஷினை வாங்கிட்டு போனேன் சார். வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் போக முடியுங்கிறது தான். ஸோ இந்த மிஷின் வந்து உங்களுக்கு ஒரு 500 லாரி வரைக்கும் கழுவலாம். கஸ்டமரோட திருப்திக்கு அவர் கோயில் கழுவுற வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பியிருக்கிறார். சரிங்க. ஸோ அந்த வீடியோவை உங்களுக்கு பின்னாடியே வரும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கழுவுறதுக்கு கொடுத்துருக்கோம், சமயபுரம் மாரியம்மன் கழுவு கொடுத்துருக்கோம், பழனி முருகன் கோவில் கழுவுறதுக்கு கொடுத்துருக்குறோம். நம்ம டாக்ஸி பர்பஸ்க்குலாம் எது சார்? இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து வாங்குறாங்கன்னா அதுக்கு எந்த மாதிரி மிஷின்? செமி கமர்ஷியல். இது வந்து 3HP. இது ஒரு இன்ஸ்டியூஷன், ஸ்கூல்ஸ், காலேஜஸ்லாம் வச்சிருக்காங்களே அவங்க. இது வந்து தள்ளிக்கிட்டு போற மாதிரி இருக்கு. கையில எல்லாமே கையில தூக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா 10 பேர் சேர்ந்து கூட வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோர் ஸ்டெப்ல போய் வாஷ் பண்றாங்க இல்லைங்களா? செல்லர்கிட்ட வாங்குறதும் ஒரு மேனுஃபேக்சர் வாங்குறதும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி எனக்கே புரியும். பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இடம் இருக்குதுங்க. லாரி கொண்டாந்தாலும் கழுவி காட்டுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீங்க வர நம்ம 2 டூ வீலரையும் ஒரு காரையும் நம்ம கழுவணும் அப்படின்னோம்னா நமக்கு அதிகபட்சமாக ஒரு 2 to 3 ரூபாய்க்கு மேலே செலவு வராது. உங்கள் டூ வீலரு, உங்கள் காரு, உங்கள் போர்ட்டிக்கோ, பாத்ரூம், டேங்க்கு, சோலார் பேனல் போர்டு, ஏசி, அவுட்டோர், பில்டிங் க்யூரிங் தண்ணி அடிக்கிறது, செடிக்கு தண்ணி மருந்து அடிக்கிறது, ஒன்று வந்து இந்த மாதிரி நிறைய. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஈரோடில் இருக்கக்கூடிய ஸ்வாட் என்டர்பிரைசஸ் வந்துக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கார் வாஷர்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது வாங்குறதுக்காக தான் உள்ள போகிறோம். இதை முடிஞ்ச ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அவங்க பெர்மிஷன் அப்படியே நீங்கள் உள்ளே வந்துருங்க. நான் சார்ட்ட போய் வாங்க போய் நம்ம கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. உங்களோட வீடியோஸ் வந்து யூடியூப்பில் பார்த்தேன் சார். எனக்கு ஒரு கார் வாஷர் வேணும். அதுக்காக நான் பார்க்குறக்காண்டி வந்திருக்கேன். காட்ட முடியுங்களா? கொஞ்சம் உள்ளே போங்க சார். காட்டுவாங்க. ஓகே சார். பார்க்குறேன். கார் வாஷர் வாங்குறக்காண்டி வந்திருக்கோம். கண்டென்ட்டாக இதை ஒரு கிரியேட் பண்ணி போடலான்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுக்காண்டி பெர்மிஷனும் கேட்போம். அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இதை நம்ம பண்ணலாம். சார் ஒரு நிமிஷம். உங்களோட மிஷின் பார்த்தேன், நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து இதை யூடியூப்பில் பார்த்துட்டு தான் வரேன். நானும் ஒரு யூடியூபர் தான். எனக்கும் நான் ஒரு பிஸ்னஸ் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதை ஒரு கண்டென்ட்டாக எடுத்து போடலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஏதாவது பெர்மிஷன் கிடைக்குமா உங்கள்கிட்ட? தாராளமாங்க. எங்கள் சார் இருக்கிறாரு. நீங்கள் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு நீங்கள் தாராளமாக போடலாங்க. சரி சரி ஓகே சார். யார் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வீடியோவில்? எங்கள் MTA எக்ஸ்பிளைன் நல்லா பண்ணுவாருங்க. நீங்கள் தாராளமாக அவரை போய் பாருங்கள். கட்டப்பா, ஆயுத வணிகர் அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். துருக்கியில் சுத்திகரித்து பார்சிய தேசத்து அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார். அதுக்கு என்னப்பா? எது வேண்டும் என்றால் இந்த உயிர் நண்பன் அஸ்லாம் நண்பன் இருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம். ரைட் விடு. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்க. ஒரு பையராக தான் நான் இங்கே வந்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மிஷினை கொஞ்சம் கட்ட முடியுங்களா எங்களுக்கு? ஓகே. உங்கள்கிட்ட என்ன வெஹிக்கிள் இருக்குது? இப்போ நம்ம கிட்ட வேகனார் இருக்குது சார். வேகனார் இருக்குது. ஓகே. அதாவது எப்போவுமே ஒரு ப்ரெஷர் வாஷர் வாங்குகிறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார் தான் நம்ம பார்க்கணும். இல்லை 2 விஷயம். ஒன்று பார், இன்னொன்று LPM, லிட்டர் பர் மினிட், எவ்வளோ தண்ணி. பார் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபைனாகவும் சீக்கிரமாகவும் வாஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதிகபட்சமாக ஒரு 100 பாரில் இருந்து நம்மகிட்ட 220 பார் வரைக்கும் டொமஸ்டிக் இருக்குது. சரிங்க. அது இல்லாமல் செமி கமர்ஷியல் அண்ட் கமர்ஷியலும் இருக்குது. சரிங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லலாம், ஒரு டூ வீலர்லேருந்து 100 லாரி கழுவுற வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு. ஸோ நீங்கள் யூடியூபர் அப்படிங்கிறதுனால ஆல்மோஸ்ட் ஒரு ஷார்ட்டாக எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நான் வந்து ஒரு பர்சனல் யூஸ்க்காக தான் யூஸ் பண்ண போகிறேன். என்னோட வெஹிக்கிள்காண்டி நான் வாங்க வந்திருக்கேன். நீங்கள் சொல்லும் போதே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ரொம்ப சீஸாக வச்சுருக்கீங்க உங்களோட மிஷினை. இதில் பெரிய வேலைகள்லாம் நடக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அது என்னன்னு சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பார் ப்ரெஷர் இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டூ வீலர், மாருதி 800 எல்லாமே பண்ணக்கூடியது. இது கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? வெயிட்டும் ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. ஆமாம், மினிமமாக தான் இருக்கும். இது வந்து பேசிக் மாடல் வந்து 100 பார் உள்ளது வந்து இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா 150 பார். இப்போ இதை கையில் பிடிச்சி பாருங்க. ஓகேங்களா? அதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியுது. கண்டிப்பாக. ஸோ 150 பார், அது வந்து 1.5 HP. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்லிட்டு, இது வந்து அவுட்லிட்டு, ப்ரெஷர் கேஜ் இங்கே வந்துடும், ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்கே வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி உள்ளது வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 170 பார். இப்போ 150 பாருக்கும் 170 பாருக்கும் சிலருக்கு வீடியோவில் பார்க்குறப்ப டிஃப்ரென்ஸ் இருக்குதா, என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாங்கன்னா இங்கே பாருங்க. ஏன்னா அவங்க பேமெண்ட் பண்ணுறவங்க வந்து எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சரிங்க. இல்லைங்களா? ஏன் நீங்கள் 150 170 சொல்லிட்டு எனக்கு 150 கொடுத்துட்டு என்ன பண்றது? சோ இதோட பாடி ஸ்ட்ரக்சர் பாருங்க. இதுக்கு சுவிட்ச் சைடுல வருது. 170 பாருக்கு சுவிட்ச் சைடுல வருது. 150 பாருக்கு வந்து சுவிட்ச் வந்து சென்டர்ல வரும். இதோட ஹேண்டில் வேற, இதோட ஹேண்டில் ஃபிளாட்டா வரும், இதோட ஹேண்டில் இது வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபேன் கவர் டிசைன் வேற, இதோட ஃபேன் கவரோட டிசைன் வேற.
இன்னைக்கு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வெளியூர்ல இருந்து பணம் போடுறாங்க. ம். அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த விதமான ஒரு சந்தேகமும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து சொல்றோம். நம்ம வீடியோல என்ன ஷோ பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு கரெக்டா போய் சொல்றீங்க. கரெக்டா இருக்கும் அவங்களுக்கு அதுல இருக்கும். ஏன்னா நாங்க இன்னொரு விஷயம் முன்கூட்டியே நம்ம அதெல்லாம் வந்து ஒரு தடவை வாட்ஸ்அப்லேயே கன்ஃபார்ம் பண்ணுவோம். இது வந்து 190 பார். 190 பார். இது வந்து ஒரு பெரிய வண்டியெல்லாம் கழுவுறதுக்கு, அதாவது கிரிட்டா, கிறிஸ்டா, எக்ஸ்யூவி, ஸ்கார்பியோ, ஜைலோ அப் டு ஈச்சர் வரைக்கும் கழுவலாம். சரிங்க சார். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிப்பர் லாரி டாரஸ் கழுவுறது, லாரி கழுவுறதுக்கு உண்டான ப்ரெஷர் இருக்கிறது. இதோட வெயிட் தெரியுது இல்லைங்களா உங்களுக்கு? நல்லாவே தெரியுது. நான் 2 லாரி வச்சிருக்கேன், ஒரு 4-5 ஈச்சர் வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா 170 பார்லேருந்து இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது கார் மட்டும் இல்லை, உங்கள் 2 வீலரு, உங்கள் காரு, உங்கள் போர்ட்டிக்கோ, பாத்ரூம், டேங்க்கு, சோலார் பேனல் போர்டு, ஏசி, அவுட்டோர், பில்டிங் க்யூரிங் தண்ணி அடிக்கிறது, செடிக்கு தண்ணி மருந்து அடிக்கிறது, ஒன்று வந்து இந்த மாதிரி நிறைய யூஸில் பண்ணலாம். நீங்கள் உங்கள் வெஹிக்கிள் அங்கே வாஷ் பண்ண வேக்னாருக்கு எவ்வளோ கொடுப்பீங்க ஒரு வாஷ்க்கு? 500 கண்டிப்பாக கொடுத்து 500 கொடுக்குறோம். ஓகே, நீங்கள் ஒரு தடவை 500 கொடுத்தா 10 வாஷ் பண்ணல 20 வாஷ் பண்ணால் 10,000 ரூபாய் வருது. கண்டிப்பாக சார். ரெண்டாவது, ஒரு கார் வச்சிருக்க நீங்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட 2 வீலர் இல்லாமல் இருக்கவே இருக்காது. 2 2 வீலர் வச்சிடும். 2 வீலருக்கு ஒரு 100 ரூபாயாவது கொடுக்கும். அது ஒரு அசட்டு தானே. அப்ப நம்ம 2 2 வீலரையும் ஒரு காரையும் நம்ம கழுவணும் அப்படின்னம்னா நமக்கு அதிகபட்சமா ஒரு 2 to 3 ரூபாய்க்கு மேல செலவு வராது. இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்கெட்ல போட்டாலும் எடுத்துக்கும், பைப்ல போட்டாலும் எடுத்துக்கும். கன்னை பார்த்தீங்கன்னா 18 அடி தூரம் வரைக்கும் தண்ணி போகும். 18 அடி போகும். அப்போ 18 அடி தூரம் போறத நீங்க கார் எவ்வளவு தூரத்துல இருந்து கழுவுவீங்க? என்ன கிட்டத்தட்ட ஒரு அடி உண்டு. அப்போ அந்த 18 அடி தூரத்தை 1 அடியில் நீங்க அடிக்கிறப்ப அதோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ அதுதான் நம்ம வந்து புரியுற மாதிரி சொல்றோம். அப்படி பண்றப்ப அந்த டயர் டிஸ்க்ல இருக்க கிரீஸ், ஆயில், மண், அழுக்கெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா வந்து போகும். சரி சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதில் வந்து மினிமம்லேருந்து இந்த மேக்ஸிமம் வரையும் சொல்லியிருந்தீங்க, சின்ன வெஹிக்கிள்லேருந்து பெரிய டாரஸ் வரையும் கழுவுறதுக்கு உண்டான இது சொன்னீங்க. இதோட டிஃபர் வந்து நீங்கள் மிஷினரிஸு, சைஸு, அந்த இதை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஏன் இப்போ இந்த சின்ன மிஷின் இருக்கு இல்லையா, இதை வச்சு டாரஸ் நம்மளால கழுவ முடியாதா? கரெக்ட். ஓகே, நிறைய வீடியோவில் வந்து இதை முடிச்ச உடனே நானே அதை வந்து சொல்லிடுவேன். இந்த ஒரு வீடியோவில் நான் வெயிட் பண்ணது என்னன்னா, நீங்க உண்மையாலுமே ஒரு கஸ்டமரா இருந்து அதை ஃபைன் பண்றீங்களா? இப்போ உங்க கொஸ்டின் என்னன்னா, சிடான் டைப்புங்கிறீங்க, ஹேஷ்பேக்குங்கிறீங்க, அது எதுக்காக அந்த மாதிரி வித்தியாசம் இருக்குதுன்னு நீங்க கேட்குறீங்க. ஓகே, கரெக்ட் இல்லைங்க? ஒரு 2 வீலர் கழுவுறது விலை கம்மியா இருக்குமா, இல்ல லாரி கழுவுற மிஷினோட ரேட்டு விலை கம்மியா இருக்குமா? 2 வீலர் தான். ஓகே, அப்ப நீங்க ஒரு லாரி கழுவுற மாதிரி ஒரு சர்வீஸ் சென்டர் வைக்கலாம்னு இருக்கீங்கன்னு வச்சுங்க. அப்ப 2 வீலர் கழுவுற ஒரு மிஷினை வாங்குனீங்கன்னா ஒரு 8000 ரூபாய் 7000 ரூபாய் தான் வருதுன்னு வச்சு, அதை வச்சு நீங்க லாரி கழுவுற சர்வீஸ் சென்டர் உங்களால வைக்க முடியுமா? கண்டிப்பா. ஏன் முடிய மாட்டேங்குது உங்களால? ஏன்னா அதோட கெப்பாசிட்டி எப்படியும் கம்மியா இருக்குங்கிறது ஒரு ஜெனரல் நாலேஜ். 4 துண்டை காய போடுறதுக்கு நான் கயிறு கட்டுறேன், அதுல 5 போர்வை போட்டா கயிறு பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துரும். சரி சரி. சோ ஒரு மாருதி 800 டயர் வேற, லாரியோட டயர் வேற. பாடியை கழுவுறதுக்கு கிடையாது, எந்த ஒரு போர்ஸும் தேவையில்லை. அந்த பாருங்கிறது டயர் டிஸ்க்ல இருக்க கிரீஸ், ஆயில், மண், அழுக்கு போகணும். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிட்டாவில் இருக்க டயர் வேற, மாருதியில் இருக்க டயர் வேற, வேக்னார்ல இருக்க டயர் வேற. அந்த ஃபோர்ஸ்ல அடிச்சா தான் அதை கழுவும். நீங்க 100 பார்லயும் கழுவலாம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, லாரியை வந்து ஒரு 10% கிளீன் பண்ணலாம். 100 பார்ல காரை கழுவுனீங்கன்னா 15% ஃபோர்ஸ் குறையும், நேரமும் அதிகமாகும். ஃபைனா கிளீன் பண்ண முடியாது. ஓகே ஓகே, புரிஞ்சு இல்லைங்களா? நம்ம சாதாரண ஒரு ரெண்டாவது இதுல வந்து கிட்டத்தட்ட 60% ஏர், 40% தான் தண்ணி. ஸோ அப்போ நீங்கள் பிளாட்ஃபார்மில் அடிக்கிறப்ப அதுவே கூட்டிக்கிட்டு போயிடும். ஒரு 2 வீலர் வச்சிருக்கிறவங்களுக்கு நான் கஸ்டமைஸ் பண்ணுறோம், மேனுஃபேக்சரர் நாங்கள். ஸோ 19 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதனால 2 வீலர் கழுவுறவங்களுக்கு கம்மியாக கொடுக்குறோம். கொஞ்சம் கார் இருக்கிறவங்க 150 பார். இன்னும் சொல்ல போனால் ஃபைனாக இது எல்லாமே உங்களுக்கு மிஷினில் வச்சு வெயிட்டை கூட என்னால் செக் பண்ணி காட்ட முடியும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் பாருங்க, இது வந்து 1.5 HP, இது வந்து 2 HP, இது வந்து 2.5 HP. இதோட காயிலோட கோரும் மாறும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது ஏதோ வந்து ஒரு வாய்ஜாலத்துக்காக விற்பனை தந்திரம்ன்றது கிடையாது. சரி 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 சரி. நீங்கள் வாங்கி விற்கிறீங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் இப்போ மேனுஃபேக்சர்னு சொன்னது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன சார், நீங்கள் என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து எங்களை தெரியணும் அப்படின்னா, சன் வாட்டர் ஹீட்டர், ஸ்வாட் என்டர்பிரைசஸோட சன் வாட்டர் ஹீட்டர் 19 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இந்த கார் வாஷர்ல வைண்டிங்ல நாங்கள் வந்து ஓனா வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ அதனால கார் வாஷர், கம்ப்ரஸர், வாட்டர் ஹீட்டர், இது 3 வந்து நாங்கள் வந்து ஓன் மேனுஃபேக்சர் பண்ணி, கம்ப்ரஸரை பொறுத்தவரை 1 HP இருந்து 25 HP வரைக்கும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஏர் கம்ப்ரஸர் எது வேணும்னாலும் பண்ணி கொடுக்குறோம். வித் 10 to 15 years லைஃப் வரளவுக்கு வித் கேரண்டியோட தான் வந்து பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் வாங்குற இந்த ப்ரெஷர் வாஷருக்கு 1 வருஷம் நம்ம கேரண்டி கொடுக்கும். நிறைய பேர் பார்த்துட்டு எங்கிட்ட கேட்குறது என்ன, என்னால் பதில் சில சமயம் சொல்லக்கூட முடியல. சார் உங்களை பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா, ஆன்லைனில் பார்க்குறப்ப ஒரு 1000 2000லாம் கம்மியாக இருக்குது சார். சார் ஒரு விஷயம், கடையில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் ஆன்லைனில் விற்கிறதுக்கும் 1000 டைம் வித்தியாசம் இருக்குது.
ஏன்னா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் நேரடியாக வச்சு வைக்கிறேன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லணும், கேரண்டி வாரண்டி கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும். இவ்வளோ பெரிய கடை வச்சிருக்கிற நானே என்னோட வாட்டர் கிட்ட ட்ரேட்மார்க் இருக்கிறதுங்கிறதுனால இதில் வேற ஒருத்தர் டூப்ளிகேட் பண்ணுறாங்க. ஒரு ஆர்டர் போட்டதுக்கு எனக்கு இப்படி கையில் இழுத்து மசாஜ் பண்ணுற இதுக்கு வந்துருச்சு. எக்ஸசைஸ் பண்ணுறது 1800 பணம் ஒரு வாட்டர் ஹீட்டருக்கு போனேன், எக்ஸசைஸ் பண்ணுறது வந்துருச்சு. நீங்கள் எங்கன்னு ரெண்டாவது வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசானாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ரிட்டர்ன் போட முடியும். சிலர் ஓன் வெப்சைட் மூலமாக பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் கண்டு கூட பிடிக்க முடியாது. ஸோ சார் நான் என்ன சொல்கிறேன்னா 50 பேரில் 5 பேர் ஏமாந்தா கூட அந்த லாபம் அவங்களுக்கு போதும். ஸோ அதனால் இது எல்லா வாடிக்கையாளருக்குமே தெரியும். தேவையில்லாமல் உங்களையும் குழப்பிக்காதீங்க. மற்ற ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும் ஒரு 100-200 வித்தியாசம்னா தான் லாபம். 2000 வித்தியாசம்னா அது லாபம் இல்லை. அதுக்குண்டான பொருள் ஏதாவது ஒன்று இருக்குது. இப்போ இந்த வைண்டிங் போயிடுச்சு அப்படின்னா 2800 to 3300 நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் இல்லைங்களா? நீங்கள் எங்கே போய் பண்ணுவீங்க அதெல்லாம்? அதனால பண்ண முடியாது. நான் பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இடம் இருக்குதுங்க. லாரி கொண்டாந்தாலும் கழுவி காட்டுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நீங்கள் வர தயார்னா வாங்க. இந்த மாதிரி எந்த கடையில் கொடுத்தாலும் போய் வாங்குங்க. சும்மா நான் பேசினோடனே பெட்டி வந்து பாருங்க, இது நீங்கள் வெளியே வாங்கினா 6000 ரூபாங்க, என்கிட்ட 2000 ரூபாங்க இருந்தாங்க, பெட்டியை தூக்கி கொடுத்தாங்கன்னா அது ஒன்றுமே யூஸ் இல்லைங்க. அது நீங்கள் ஒரு 6000 ரூபாய்க்கு பொருள் வாங்க வந்திருந்தீங்கன்னா நான் 6 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களை விட யோசனை எனக்கு அதிகமா இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஒரு பொருளை வந்து ஒரு எனக்கே புரியுது. கண்டிப்பா இதுல என்னன்னா ஒரு பம்பு ஹெட் வேணா தனியா கிடைக்கும், ஒன்னு ஸ்பேர் வேணுமா நீங்க தனித்தனியா எல்லாமே வாங்கிக்கலாம் நீங்க. சரி சார், நம்ம வாரண்டி கேரண்டி எல்லாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதுல எந்த மாதிரி நீங்க சார்? இதுல வந்து பாத்தீங்கன்னா மோட்ரு இருக்கு, பம்பு ஹெட், மோட்ரு. ஸோ உள்ள இருக்க வைண்டிங்க்கு வந்து 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறோம். 1 வருஷத்துக்குள்ள என்ன போனாலும் மீன்ஸ் என்னன்னா, நீங்கள் ஏதாவது பேர்ன் ஆகிடுச்சு, வெந்து போயிடுச்சுன்னா அது வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்க மோட்டர் நின்றுச்சு அப்படின்ற பட்சத்தில் உள்ளே பார்த்தா வைண்டிங் போயிருக்கும். சிலர் ஓவர் ஹீட்டில் யூஸ் பண்ணியிருப்பீங்க, சிலர் தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கும், தெரியாமல் எடுத்து அப்படியே ஆன் பண்ணியிருப்போம். அதெல்லாம் காயில் பிரிச்ச உடனே தெரியும். அதெல்லாம் வாரண்டியில் எங்களுடைய மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டிவ் என்ன இருந்தாலும் அது வாரண்டியில் கிளைம் ஆகிடும். மற்றபடி இந்த பம்பு ஹெட்டுக்கு, ஓஸுக்கு, கன்னுக்கெல்லாம் வந்து இது நீங்கள் ஏதாவது அதை பிரேக் பண்ணாதான் அதுக்கு நான் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவேன் நான். சரிங்க சார். அது பண்ணி இப்போ அந்த வைண்டிங் உள்ள இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அது என்ன மாதிரி சார்? காப்பரா இல்லை சார்? அதாவது காப்பர் அப்படிங்கிறது காப்பர் உள்ளதும் இருக்குது, காப்பர் கோட்டட் உள்ளதும் இருக்குது. காப்பரும் இருக்குது, காப்பர் கோட்டட் உள்ளதும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஹெவியாக போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் காயில் பண்ணும். சிலதுக்கு வந்து காப்பர் கொடுக்க வேண்டிய நெசசிட்டியே இருக்குது. ஏன்னா காப்பர் கொடுத்தோம் அப்படின்னோம்னா சீக்கிரம் வந்து ஹீட்டை ரெடியூஸ் பண்ணாது. ஸோ அதனால் காப்பரோட அளவு வந்து மாறும். மோட்டருக்கு வந்து கண்டிப்பாக காப்பரோட அளவு வந்து மாறும். சரிங்க சார். ஓகே சார், இப்போ இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்குது. கண்டிப்பாக வாங்கணுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. இப்போ எனக்கு எந்த மிஷின் சார் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க என்னோட காருக்கு அந்த மாதிரி? உங்களுக்கு வேக்னார் அப்படிங்கிறப்ப ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன வெஹிக்கிள் மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் போர்ட்டிகோல ஏதாவது கழுவுவீங்களா? கண்டிப்பாக. போர்ட்டிகோ, பாத்ரூமு, வீடு, டெரஸ் அந்த மாதிரி கழுவு கொஞ்சம் பார் ஜாஸ்தி உள்ளதுக்கு பதில் உங்களுக்கு வந்து 150 பார் வந்து இனஃப் போதும். நீங்கள் விருப்பப்பட்ட 170க்கு போய்க்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 3/4 மணி நேரம் கழுவுறது வந்து இது 1/2 hourல கழுவலாம். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் வந்து நினச்சது இதை எடுக்கலாம், பேசிக் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி மாதிரி நினச்சி இங்கே 150 170 சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் வந்து என்னோட வேகனாருக்கு வந்து இந்த 150-70 அல்லது டாரஸ்க்கு யூஸ் பண்ணுறதோ நான் வாங்கி யூஸ் பண்ணால் அதனால என்னோட காருக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? இல்லை, இது மறுபடியும் நான் சொல்லணும் அப்படின்னோம்னா அங்கே எங்கே விட்டுறாங்க, நீங்கள் வந்து ஏதாவது வெளியில் சர்வீஸ் சென்டர் கொண்டு உங்கள் காரை விட்டுருக்கீங்களா? விட்டுருக்கேன். நீங்கள் விட்ட சர்வீஸ் சென்டரில் காரை மட்டும்தான் கழுவுறாங்களா இல்லை அவங்க ஈச்சர் லாரி கூட கழுவிருக்காங்களா? இல்லை சார், லாரியும் கழுவிட்டு இருக்காங்க. லாரியும் கழுவுறாங்க. ஒரு சர்வீஸ் சென்டர்னா அவங்க அப்படி தான் வைப்பாங்க. ஏன்னா ஆயுத பஜி அப்போ அதே மிஷினை வச்சு தான் லாரி கழுவுறது. இன்னும் சரி வேண்டாம், லாரி 2 வீலர் கூட அவங்க வாஷ் பண்ணுவாங்க. அதனால இது வந்து பாருங்கிறது ஏர் தாங்க. அதனால அதில் எந்த டேமேஜுமே ஆகாது. தாராளமாக நீங்கள் லாரி கழுவு, ஆனால் 2 வீலரை வச்சு கழுவு வச்சு லாரி கழுவலாம், லாரி கழுவு வச்சு 2 வீலர் கழுவலாம். அதனால வித்தியாசம் ஆகுதுன்னா நீங்க பார் அதிகமாக சீக்கிரம் கழுவலான்னு அர்த்தமே ஒழிய வண்டி டேமேஜ் எப்ப டேமேஜ் ஆகும்னா இத்து போய் தொங்குதுங்க அப்படிங்கிற விஷயம் டேமேஜ். நல்ல காருக்கு 200% கேரண்டி கொடுக்குறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6900 வருது, 7600 வருது. இது ரெண்டுல எது எடுக்கிறீங்கன்னு சொல்லுங்க, நீங்க எடுத்துக்கலாம். நான் அந்த 170 பாரை எடுத்துக்கிறேன். ஏன் நான் மல்டிபிள் யூஸ்க்கு எனக்கு யூஸ் ஆகும். பொதுவாக நீங்க வீட்டுக்கு எக்ஸ்டர்னல் இப்போ வீட்டுக்கு தண்ணி அடிக்கிறதுக்குலாம் சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி எல்லா இதுக்கும் மல்டிபிளாக யூஸ் ஆகிறதுனால கொஞ்சம் நான் ஹை எண்டே போய்க்கிறேன். ஓகே, அவ்வளோதான். அது இல்லாமல் உங்களோட வியூவர்ஸ் பார்க்குறாங்கிறதுக்காக சில விஷயங்கள் சொல்கிறோம் பாருங்கள். இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல், ஓகேங்களா, செமி கமர்ஷியல் அண்ட் கமர்ஷியல் உங்களுக்கு வந்து. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோர் ஸ்டெப்பில் போய் வாஷ் பண்ணுறாங்க இல்லைங்களா, பிஸ்னஸாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீடுகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கிற இடத்துல வாஷ் பண்ணுறதுக்கு இது ஒன்று அவங்க வந்து யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து. ஸோ அதே மாதிரி ஏன்னா அதுக்கு தான் கையில் தூக்கி காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு.
ஸோ இந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து தள்ளிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது, எல்லாமே கையில் தூக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா 10 பேர் சேர்ந்து கூட வாங்கிக்கலாம். இப்போ டாக்ஸி பர்பஸ்க்குலாம் எது சார்? இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து வாங்குறாங்கன்னா அதுக்கு எந்த மாதிரி மிஷின்? செமி கமர்ஷியல் போய்க்கலாம். செமி கமர்ஷியல் ஒன்று இந்த வந்து நீங்கள் ஏன் வாங்கணும் அப்படின்னா, நாங்கள் போட்டிருக்க நிறைய வீடியோஸில் வந்து நான் ஒரு 4 செவத்துக்குள்ளே வந்து வண்டியை கழுவிருக்கவே மாட்டாங்க. இங்கே டெய்லி இப்போ ஒரு 10 கஸ்டமர் வருவாங்க, அவங்களே அவங்க வண்டியை கழுவாங்க, அவங்களே ஃபீட்பேக் கொடுத்துட்டு போவாங்க. ஓ அப்படிங்களா? அந்த மாதிரி 200 வீடியோ ஸ்வாட் என்டர்பிரைசஸில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். சரிங்க. ஸோ அதோட லிங்க் கூட கீழே கொடுக்குறேன். எங்களோட யூடியூபோட லிங்க்கை கொடுக்குறேன் நான். நீங்கள் அதை ஒன்று கிளிக் பண்ணீங்கன்னா எந்த இடத்துலையும் நானோ என்னை சார்ந்தவங்களும் நின்று கழுவவே மாட்டோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். எதுக்குன்னா ஒரு ட்ரஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து பண்ணுறோம். இந்த கோயிலெலாம் கழுவுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மகிட்ட வந்து மிஷின் கிட்டத்தட்ட அதில் நான் 40-50 பேர் கொடுத்துருக்கேன். ஒரு கஸ்டமரோட திருப்திக்கு அவர் கோயில் கழுவுற வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பியிருக்கிறார். சரிங்க. ஸோ அந்த வீடியோவை உங்களுக்கு பின்னாடியே வரும் பாருங்கள். ஸோ அவங்க யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஹெச்பிக்கு உண்டான அளவுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ அதுலேயே வந்து 15 ஹெச்பியை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கோம் நம்ம இதை. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இன்னைக்கு எல்லா கோயிலுமே கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. ஈவன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கழுவுறதுக்கு கொடுத்துருக்கோம், சமயபுரம் மாரியம்மன் கழுவு கொடுத்துருக்கோம், பழனி முருகன் கோவில் கழுவுறதுக்கு கொடுத்துருக்குறோம். நம்ம வந்து இந்த மிஷின் தான் நீங்கள் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது வந்து. ஸோ இந்த மிஷின் வந்து உங்களுக்கு ஒரு 500 லாரி வரைக்கும் கழுவலாம். லாரிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 லாரி 100 லாரி இருக்குன்னா இந்த மாதிரியான 4 ஹெச்பி கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ இது வந்து 3 ஹெச்பி. இது ஒரு இன்ஸ்டியூஷன், ஸ்கூல்ஸ், காலேஜஸ்லாம் வச்சுருக்காங்களே, அவங்க எப்போவுமே 4 பஸ் 5 பஸ் வச்சுருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து. ஸோ நீங்கள் வாங்குகிற மோட்ரு ஒரு முறையாக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷத்துலேருந்து 7 வருஷம் உழைக்கணும். அதுக்குண்டான உழைப்பு வரும், அதுக்குண்டான அளவுக்கு. ஏன்னா எங்களுடைய வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் போக முடியுங்கிறது. சன் வாட்டர் கிட்ட இருக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் குட்வில் கஸ்டமர்ஸ் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 19 வருஷமாக இருக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணினீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நாங்கள் வந்து தாராளமாக உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்போம். ஓகே சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது சின்ன விஷயத்துலேருந்து எவ்வளோ கோவில் கழுவுற அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கேட்கும்போது. நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஓகே சார், நீங்கள் ஒரு வாரண்டி பீரியட்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா? இந்த வாரண்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் உங்கள் எங்ககிட்ட வாங்குகிற மோட்டரா இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து ஆஃப்டர் வாரண்டி பிஃபோர் வாரண்டிங்கிற பிரச்சனையே கிடையாது. எனக்கு பேசிக்கிட்டே வந்துச்சு. உங்கள் கூட ஒரு வீடியோவோட லிங்கை போடுறேன் நான் பாருங்க. எனக்கு ஒரு கஸ்டமர் அவராகவே வந்து சர்ப்ரைஸாக காலையில் ஒரு வீடியோ 2 வருஷம் முந்தி வாங்கினேன் பார்த்தீங்களா, பாருங்க என்னோட வாஷர் எப்படி இருக்குன்னு சொல்லி அவராகவே எடுத்து போய், இதெல்லாம் பெரிய கிரேஸ் தானேங்க இல்லையா? நான் கேட்டு வாங்குறத விட அவராகவே எனக்கு அவங்களே எடுத்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இப்போ நான் திருச்சிக்கு எடுத்துகிட்டு போகிறேன், ஈரோட்டில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ அங்கே போயிட்டு எனக்கு ஏதாவது இஷ்யூ வருது அப்படிங்கும்போது வந்துச்சுன்னா நான் எடுத்துகிட்டு இங்கே ரிட்டர்ன் ஈரோடு வருமா, இல்லை உங்களோட சப்போர்ட் அங்கே இருக்குங்களா? இல்லை, திருச்சியில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. ஓ சரி, திருச்சியில் இருக்கிறாங்க. என்ன ஒண்ணுன்னா, இப்போ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ஆயில் சின்ன டஸ்ட் வீடியோஸ் கிளீன் பண்றதுல உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னுச்சு அப்படின்னா நீங்க ஏதாவது பைண்டிங் ஒர்க் தெரிஞ்சவங்க இதை பார்க்கலாம். இல்லை எனக்கு தானே நைட்டு புக் பண்ணிங்கன்னா காலையில் வந்துடும். 150 ரூபா தான் அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ். இது உங்களால் அக்செப்ட் புரியுதா? கரெக்டு தானே? இப்போ நடைமுறையில் இருக்குங்களா? திருச்சிக்கு நீ எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் நிறைய டிரான்ஸ்போர்ட் இருக்கு. நைட்டு காலையில் 150 ரூபாய்க்கு புக் பண்ணீங்க, அடுத்த நாள் ரெடி பண்ணி அனுப்பிச்சிடும். நீங்கள் எந்த சூழ்நிலையும் வந்து தான் சர்வீஸ் பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது. சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செல்லர்கிட்ட வாங்குறதும் ஒரு மேனுஃபேக்சர் வாங்குறதும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி எனக்கே புரியுது. கண்டிப்பாக இதில் தேடி வந்ததை விட ரொம்ப அதிகமாக கிடைச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு கார் வாஷர் வாங்குறதுக்காண்டி வந்தேன், எனக்கு ஒரு நல்ல கண்டென்ட் கிடைச்சிருக்கு, மக்களுக்கு ஒரு அருமையான கண்டென்ட் கொடுத்தோங்கிற திருப்தியில் உங்ககிட்ட இந்த ப்ரெஷர் மிஷினை வாங்கிட்டு போனேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சார் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஸ்வாட் என்டர்பிரைசஸில் தான் பேசினது எல்லாமே. இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் மிஷினாக இருக்கட்டும், அதாவது ஒரு சின்ன 2 வீலர்லேருந்து ஒரு கோவில் கழுவுற வரையிலும் இருக்கக்கூடிய மிஷின் உங்ககிட்ட இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேலாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். Till then, bye from Aslam. நன்றி.